3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அவர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். தன்னை வந்து ஒரு முஸ்லீமா ஏத்துக்கிட்டார். அந்த ரிலீஜனை ஒரு ஃபாலோ பண்றாரு. அவங்க அம்மா 2 சிஸ்டர்ஸ், இவங்க 2 பேரையும் இவங்க தான் காப்பாற்றணும். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கீபோர்ட் பிளேயராக போகிறாரு. பல கீபோர்ட் பிளேயர்கிட்ட, பல மியூசிக் டைரக்டர் கீபோர்ட் பிளேயராக வாசிக்கல, இளையராஜா, டி ராஜேந்தர், நிறைய பேர்கிட்ட வாசிக்கிறாரு. அவருக்கு ஒரு ஆன்மீக தேடல் ஏற்படுது. அப்போ இதை வந்து இந்த இஸ்லாமியை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இடங்களில் போகிறாரு, படிக்கிறாரு, சில பேர் சொல்கிறத கேட்குறாரு. அவருக்கு அது சரின்னு வருது. அந்த கேசட் ரேப்பரில் பேடு போடுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் இவர் எழுதி கொடுக்குறாரு. என்னுடைய பேர் அல்லா ரக்கா ரஹ்மான் அப்படிங்கிறது தான் அந்த ஃபுல் நேம். எழுதி கொடுக்குறாங்க. தயாரிப்பு நிறுவனம் ஒரு முஸ்லீம் பேராக நீங்கள் வச்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றீங்க, அது உங்களுக்கு ஏதாவது இது வருமானா என்னுடைய அடையாளம். நான் இப்போ அந்த மதத்தை ஏற்றுக்கிட்டேன். இந்தியாவுக்கு 2 பெருமையாக 2 ஆஸ்கார் வாங்கி வந்து கொடுத்தாரு. நான் பார்த்தேன் ஸ்லம் டாக் மில்லியன். அப்போ அந்த படத்துக்கு ஒரு விமர்சனம் வருது. இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் பொண்ணது மியூசிக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த ஸ்லம் டாக் மில்லியன் படம் பொறுத்த வரைக்கும் அது மேக்சிமம் வந்து லைவ் லொக்கேஷனில் பண்ணப்பட்ட படம், லைவ் சவுண்டில் பண்ணப்பட்ட படம். சபர்மதி ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும், சினிமா மீடியாவை அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு, பிரபகண்டாவிற்கு பயன்படுத்துகிறாங்க. சாவான்னு ஒரு படத்துக்கு நான் மியூசிக் போட்டேங்கிறாரு. அந்த சாவா படத்தால் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு. எமர்ஜென்சின்னு ஒரு படத்துக்கு வந்தேன். எமர்ஜென்சி படத்தை என்னது, இந்திரா காந்தியை அதில் ஏதோ ஒரு தப்பாக காட்டக்கூடிய ஒரு படமாக இருக்கலாம். அந்த கதை பிடிச்சிட்டு அவர் வேணான்ட்டார். அந்த குழு வந்து விசாரணை பண்ணிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இது நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, ரெக்கார்டர். உடனே என்ன பண்றாங்க பாஜக, இல்ல கிடையாது, அது கலவரம், அது வந்து சதிதான், திட்டமிட்டை சதிதான், அது கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. அப்போ உடனே திருப்பி என்ன பண்றாங்கன்னா இன்னொரு ஹை கமாண்ட் குழு ஒன்று போடுறாங்க. அவங்களும் விசாரணை பண்ணிட்டு இது வந்து விபத்து தான் கொடுக்குறாங்க. இது ஒரு போர்ஷன். இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு படத்தை பண்றாங்க. ஒரு சமூகத்தை குற்றவாளியாக, தீவிரவாதியாக, கலவரக்காரர்களாக காட்டி ஒரு படத்தை எடுத்து ஒரு முத்திரகுத்த வேலையை செய்யறாங்க. RRR படத்துக்கு எப்படி கிடைச்சு நாக்குன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு எப்படி ஆஸ்கார் கொடுத்தாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மொழி மர்மமாவே இருக்கு. இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கிய ஒரு இந்தியனை ஒரு மத ரீதியான அடையாளப்படுத்துறாங்க. பெரிய பாய், சின்ன பாய், கரிக்கட்ட பாய் அப்படின்னு. ஃபைன் டைம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் சுபீர் சார் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். அமைதியாக இருந்த ஏஆர் ரஹ்மான் ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்தாரு. அதுக்குள்ளே எல்லாரும் அதை வந்து லைனாக பிடிக்க தொடங்கிட்டாங்க. அவர் பேசினது நிறைய விஷயங்கள் பேசினார். அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து எதுக்காக அவர் வந்து சில பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சில பேர் அவரை வந்து திட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் கங்கனா அவங்களும் வந்து பேசியிருந்தாங்க. சார் எதனால் இப்படி திடீர்னு ஏன் அவரை வந்து இப்படி தாக்கி பேசப்படுது? இல்லை, ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் கடந்த ஒரு 8 வருஷமாக பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, மத ரீதியான பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. முன்னாடிலாம் எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான வேற்றுமை இல்லாமல் இருந்தது, இப்போ பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அது சொன்னதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, அது வந்து யார் உங்களை பார்த்தா, யார் உங்களை கொண்டாடினாங்கன்னு அவரை வந்து எதிர்ப்பும் ஆதரவுமா போயிட்டுருக்கு. இதுக்கு பின்னாடி பார்க்குறப்ப ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் ஒரு இஸ்லாமியராக தன்னை அடையாளப்படுத்திக்கிறார். அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். தன்னை வந்து ஒரு முஸ்லீமாக ஏற்றுக்கிட்டார். அந்த ரிலீஜனை ஒரு ஃபாலோ பண்ணுறார். அவருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒரு சேகர் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர். இவருக்கு 13 வயசாக இருக்கிறப்ப அவர் இறந்துடுறாரு. ஒரு ஸ்கூல் 9th படிக்கிறப்பயே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, குடும்பத்தினுடைய மொத்த சுமையும் தூக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றார். அவங்க அம்மா 2 சிஸ்டர்ஸ், இவங்க 2 பேரையும் இவங்க தான் காப்பாற்றணும். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கீபோர்ட் பிளேயராக போகிறாரு. பல கீபோர்ட் பிளேயர்கிட்ட, பல மியூசிக் டைரக்டர் கீபோர்ட் பிளேயராக வாசிக்கல, இளையராஜா, டி ராஜேந்தர், நிறைய பேர்கிட்ட வாசிக்கிறாரு. அதை வைத்து அவருடைய வருமானத்தை வைத்து தான் அந்த குடும்பம் நடத்துகிறாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு ஆன்மீக தேடல் ஏற்படுது. அப்போ இதை வந்து இந்த இஸ்லாமியை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இடங்களில் போகிறாரு, படிக்கிறாரு, சில பேர் சொல்கிறத கேட்குறாரு. அவருக்கு அது சரின்னு வருது. இந்த காதல், பக்தி இதெல்லாம் வந்து தானாக தான் வரணும். அது ஆர்டிஃபிஷியலாக வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து அது ஒரிஜினல் கிடையாது, அதுக்கு பேர். அப்போ இவருக்கு ஏதோ ஒரு தேடலில் இருந்துருக்கிறாரு, அது அவருக்கு பிடிச்சிருக்கு, அதை ஏற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஒட்டுமொத்தமாக அவங்க குடும்பமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க.
இது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அப்புறம் விளம்பர படங்களுக்கு நிறைய பண்ண லியோ காஃபிலாம் பார்த்துருப்பீங்க. ஆமா அந்த ஒரு காலத்தை வென்ற ரசனை இதுவேன்னு அரவிந்த் சாமி நடிச்சிருப்பார். அரவிந்த் சாமி இப்போ நம்ம அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கும் அந்த ஆடு. அந்த ஆடுக்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருப்பார். இப்படி பண்ணிட்டு இருக்கப்போ தான் அவருக்கு முதல் பட வாய்ப்பு ரோஜா கிடைக்குது. அந்த படத்தினுடைய இயக்குனர் மணிரத்னம், ப்ரொடியூஸ் பண்ணது கே பாலச்சந்தர். படத்தில் கம்போசிங்லாம் பண்ணியாச்சு. அந்த கேசட் ரேப்பரில் பேர் போடுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் இவர் எழுதி கொடுக்குறாரு. என்னுடைய பேர் அல்லா ரக்கா ரஹ்மான் அப்படிங்கிறது தான் அந்த ஃபுல் நேம். எழுதி கொடுக்குறாங்க. தயாரிப்பு நிறுவனம் ஒரு முஸ்லீம் பேராக நீங்கள் வச்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றீங்க, அது உங்களுக்கு ஏதாவது இது வருமானா, என்னுடைய அடையாளம் நான் இப்போ அந்த மதத்தை ஏற்றுக்கிட்டேன், அதை ஃபாலோ பண்ணுறேன், அதன்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். பட் என்னுடைய அடையாளத்தை நான் மறைக்க விரும்பலை, நீங்கள் போடுங்கன்றார். அந்த காலகட்டங்களில் பேரை புனை பெயரோட தான் இருப்பாங்க. ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறவங்க இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கிறவா இருக்கட்டும், ஒரு காமன் ஏதாவது பேர் வச்சுக்கிடுவாங்க. இந்த ராஜ்கிரண் அப்படின்னா அவர் பேர் அப்துல் காதர், அவர் ராஜ்கிரண் வச்சுக்கிட்டார். ராஜ் கஃபூர்னு இருப்பா, அவர் ஒரு பேர். இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து புனை பெயரோட இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அடையாளத்தை நான் மறைக்க விரும்பலை, என்னுடைய பேர்லயே போடுங்க அப்படின்னு சில பேர் அட்வைஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. தயாரிப்பு நிறுவனத்தில் வேண்டாம், உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தது கூட அதெல்லாம் வேண்டாம், நானாகவே இருக்கிறேன், என்னுடைய அடையாளத்தை நான் மறைக்க விரும்பலை, எனக்கு வந்து கொடுங்கன்னு போடுங்கன்னு சொல்லி அவர் அந்த பேரை போட வைப்பதற்கே ஃபைட் பண்ணி தான் போட்டிருக்காரு. அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. அதை நம்ம டீட்டெயிலாக பேச வேணாங்க விட்டேன். அங்கே தயாரிப்பு நிறுவன தரப்புலையும் சரி, பல இடங்கள்ல அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, வேண்டாங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபைட் பண்ணி தான் போடுங்க, இந்த பேரை போடுங்கன்னு. முதல் பேர் அவர் அந்த கேசட்டில் ரேப்பரில் ஏஆர் ரஹ்மான் வர்றதுக்கே அவர் பெரிய போராட்டத்தை பண்ணி தான் கொண்டார். அதற்கு பிறகு அவரை வந்து உலகம் ஏற்றுக்கிட்டது, இந்தியா தமிழ்நாடு ஏற்றுக்கிட்டது, அப்புறம் இந்தியா ஏற்றுக்கிட்டது, அப்புறம் உலகம் ஏற்றுக்கிட்டது. இந்தியாவுக்கு 2 பெருமையாக 2 ஆஸ்கார் வாங்கி வந்து கொடுத்தார். நம்ம பார்த்தோம் ஸ்லம்டாக் மில்லியன். அப்போ அந்த படத்துக்கு ஒரு விமர்சனம் வருது, இது வந்து நீங்கள் பொண்ணது மியூசிக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த ஸ்லம்டாக் மில்லியன் படம் பொறுத்த வரைக்கும் அது மேக்சிமம் வந்து லைவ் லொகேஷனில் பண்ணப்பட்ட படம், லைவ் சவுண்டில் பண்ணப்பட்ட படம். ரசூல் பூங்குட்டின்னு ஒரு சவுண்ட் இன்ஜினியர், அவருக்கும் அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. நேஷனல் அவார்டில் ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க. அந்த படத்துக்கு 2 ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க. ஒன்று வந்து அந்த படத்தினுடைய சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் ரசூல் பூங்குட்டிங்கிறவருக்கு கொடுத்தாங்க. இன்னொருத்தர் வந்து இசையமைப்பாளருக்கு 2 ஆஸ்கார் கொடுத்தாங்க. மொத்தம் 3 ஆஸ்கார் அவார்டு அந்த படத்துக்கு கிடைக்குது. அது மும்பையில் இருக்கக்கூடிய அந்த குடிசை பகுதியில் இருக்கக்கூடியவருடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு படம். அது உலக அரங்கில் பெரிய பேசப்பட்ட படம். அப்போ அந்த 2 ஆஸ்காரையும் வாங்கிட்டு அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் எல்லா புகழும் நிறைவேற்கிறது தமிழ்ல பேசினது இன்னைக்கு வரைக்கும் நம்ம போகுது. அப்புறம் அதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் அவர் தேசிய கீதத்தை ஒரு பாடலாக பண்ணார். அது வந்து எல்லா தியேட்டர்லையும் இப்போ போடுவாங்க, எல்லா டிவிஸ்லையும் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு இந்தியனாகவும் ஒரு ப்ராப்பரான தமிழனாகவும் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்போ ஹிந்தி படங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்தியில் பீக்கில் இருக்க ரங்கீலான்னு ஒரு படம். அந்த ரங்கீலா படம்லாம் பாட்டுக்காகவே ஓடிச்சு. எல்லா பாட்டுமே சூப்பர். ரங்கீலா, தால் அப்படின்னு நிறையா ஒரு படங்களை சொல்லலாம். ஹிந்தியில் வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டைரக்டராக இருந்தார். இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டை விட்டு போல. தமிழ்நாட்டில் கோடம்பாக்கத்தில் இதே சுப்பராயன் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தார். உலகத்தில் இங்கிலீஷ் படம் பண்ணுறதாலும் சரி, ஹிந்தி படம் பண்ணுறதாலும் சரி, இங்கே தான் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாரையும் இங்கே வர வச்சிருந்தார். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மேலேயும் இந்தியா மேலும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு பற்று உள்ள நபர். அவர் வந்து சமீப காலமாக இந்த பாஜக மத்தியில் வந்ததுக்கு பிறகு நிறையா இந்த மாதிரியான ரிலீஜியன் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. அது சினிமாக்குள்ளேயும் வந்துருச்சு, அது வட இந்திய சினிமாக்குள் வந்துருச்சு அப்படிங்கிறது ஏஆர் ரஹ்மான் சொன்னது உண்மை. ஏன்னா நீங்கள் வரக்கூடிய படங்கள் பார்க்குறோம், சபர்மதி ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும், சினிமா மீடியாவை அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு பிரபகண்டாவிற்கு பயன்படுத்துறாங்க. சாவான்னு ஒரு படத்துக்கு நான் மியூசிக் போட்டேங்கிறாரு. அந்த சாவா படத்தால் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு. ஒரு திரைப்படம் கலவரத்தை ஏற்படுத்தியது. அங்க போய் என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைகளை உடைக்க ஆரம்பிச்சாங்க. சத்ரபதி சிவாஜியினுடைய பையனை வந்து இவங்க தான் வந்து குடும்பப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு பெரிய கலவரம். அந்த சாவா படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து ஏஆர் ரஹ்மான். அப்படின்னு ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டேங்கிறத ஒரு வருத்தத்தை பதிவு பண்றாரு. நாம் என்னுடைய கலை ஒரு கலவரத்துக்கு பயன்படுத்திருக்கு அப்படின்னு அதை பதிவு பண்றாரு. அப்ப நீங்க அந்த படத்தை நீங்க குறைச்சி மதிப்பிடுவீங்களான்னு உடனே எதிர்த்தரப்புல இருந்து கங்கனா ரணாவத் அப்படி கேட்கறாங்க. கங்கனா ரணாவத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக ஒரு தீவிரமான RSS பாஜக சித்தாந்தத்தில் ஊறி திளைத்தவர். அப்படி ஊறி திளைத்ததுனால்தான் இன்னைக்கு அவர் எம்பியா இருக்கிறார். எம்பியா இருக்கிறாங்க, நீங்க முக்கிய பதவியில் வச்சிருக்காங்க. அவங்க உடனே எதிர்க்கிறது சொல்றாங்க, ரஹ்மான் இப்படி பேசலாமான்னு. நானே ஒரு படத்துக்காக உங்ககிட்ட வந்தேன், நீங்க ஆனா வந்து கொடுக்கல. ஆமா, எமர்ஜென்சி நான் ஒரு படத்துக்கு வந்தேன். எமர்ஜென்சி படத்தை என்னது, இந்திரா காந்தியை அதில் ஏதோ ஒரு தப்பா காட்டக்கூடிய ஒரு படமாக இருக்கலாம். அந்த கதை பிடிச்சிட்டு அவர் வேணான்ட்டார். ஏற்கனவே ஷாவா படத்துக்கு மியூசிக் பண்ணி
ஒரு கலவரம் ஏற்பட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலை மகாராஷ்டிராவில் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த மாதிரி பிரபகண்டா மூவியை, வன்மத்தை விதைக்கக்கூடிய படங்களை பெரிய அளவில் முதலீடு செஞ்சு இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி படங்களை இனிமேல் தவிர்க்கணுங்கிற ராமாயணம் படத்துக்கு அவர் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு, அவர் இன்னொரு இசையமைப்பாளர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ராமாயணம்ங்கிறது ஒரு வாழ்வியலை சொல்ற படம், அதை பண்றாங்கன்னு ஓகே. ஆனால் வன்மத்தை சொல்ற படங்களுக்கு நான் பண்ண மாட்டேங்கிறார். எமர்ஜென்சி நீங்க ஒரிஜினலா பண்ணிடுவீங்களா? கிடையாது. இப்போ ஏற்கனவே சபர்மதி ரிப்போர்ட்னு ஒரு படம் பண்ணாங்க. சபர்மதி ரிப்போர்ட்டுங்கிறது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். அந்த கோத்ரா ரயில் எரிப்பிலேயே ஏகப்பட்ட பேர் கொலை செய்யப்பட்டாங்க. 2000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கலவரத்தில் இறந்து போனார்கள், கொலை செய்யப்பட்டார்கள் உண்மை. ஆனா அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்திற்கு உண்மையான காரணங்கள் வேற காரணங்கள் இருக்கு. அன்னைக்கு இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் இந்தியாவினுடைய ரயில்வே அமைச்சராக இருக்கிறார். இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. உடனே ஒரு சிறப்பு குழுவை போடுறாங்க. அந்த குழு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த யாத்திரியர்கள், ஆன்மீக யாத்திரியர்கள் போறவங்க ஒரு ட்ரெயின்ல இருந்து இன்னொரு ட்ரெயினுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு கேப் இருக்கும். அந்த கேப்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேப்ல அந்த ட்ரெயின் அந்த பெட்டியிலேயே என்ன பண்றாங்கன்னா, இவங்க சமையல் பண்றதுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி அவங்க சமையல் பண்றப்ப அவங்க கொண்டு வந்த கேஸ் சிலிண்டர் வெடிச்சு தான் அது வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. யார் கொடுத்ததுன்னா, அன்னைக்கு இந்தியாவினுடைய ரயில்வே அமைச்சராக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் ஒரு டீம் போறாரு, குழு போறாரு. அந்த குழு வந்து விசாரணை பண்ணிட்டு அறிக்கை கொடுக்குறாங்க. இது நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, ரெக்கார்டா இருக்கு. உடனே என்ன பண்றாங்க, பாஜக இல்ல கிடையாது, அது கலவரம், அது வந்து சதிதான், திட்டமிட்டை சதினா அது கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. அப்போ உடனே திருப்பி என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு ஹை கமாண்ட் குழு ஒன்று போடுறாங்க. அவங்களும் விசாரணை பண்ணிட்டு இது வந்து விபத்து தான் கொடுக்குறாங்க. இது 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 ஒரு போர்ஷன். இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு படத்தை பண்றாங்க. ஒரு சமூகத்தை குற்றவாளியாக, தீவிரவாதியாக, கலவரக்காரர்களாக காட்டி ஒரு படத்தை எடுத்து ஒரு முத்திரகுத்த வேலையை செய்யறாங்க. அப்போ அந்த மாதிரி படங்கள்னால என்ன பண்றாங்க, மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பதட்டம் ஏற்படுது, சமூக ஒற்றுமைக்கு ஒரு பங்கம் ஏற்படுதுங்கிற மாதிரியான படங்களுக்கு இன்னைக்கு நிறைய வருது. இந்த மாதிரி படங்கள் ஒரு ஆணும் ஒரு வேறு மதத்தை சேர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் காதலிச்சா அதுக்கு ஒரு சாதி மத அடையாளம் போடுறாங்க. காதல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, தொடக்கத்தை சொன்ன மாதிரி, பக்தியோ காதலோ அவர்களுடைய ஆத்மார்த்தமான விஷயமாக இருக்கணும். அது ஒரு செயற்கையாக 4 பேர் பார்க்குறாங்க அது அப்படின்னு செஞ்சோம்னா அதுக்கு உண்மையான காதலாகவும் உண்மையான பக்தியாகவும் இருக்கு. அது ஒரு உணர்வு தான். அப்படிப்பட்ட உணர்வை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க. மக்களை வந்து ஈஸியாக வந்து டச் பண்ணுறது வந்து இந்த மாதிரியான விஷயம் தான். ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுவாங்க. ஒரு மனிதனுடைய கேரக்டரை ஈஸியாக வந்து காலி பண்ணுறதுக்கு என்னன்னா, இந்த மாதிரியான பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு சொன்னால் காலி ஆயிடுவான். அதே மாதிரி ஒரு 2 மக்கள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்தினா மத ரீதியாக ஜாதி ரீதியாக டச் பண்ணா போது பிளவாயிடுவான். இப்போ அதை தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி படங்கள் இப்போ நிறைய வருது. அதுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு போகிறப்ப தான் இவங்க இதை மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ரகுமானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சித்தாந்தத்தில் உள்ளவர் கிடையாது. அவர் வந்து இன்னொரு கூடுதல் தகவல்னா சொல்லலாம், சிஏஏ போராட்டங்கள் டெல்லியில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற போது, பல பேர் உயிர் தியாகம் செய்து கொண்டிருந்த போது, பல பேர் இறந்து கொண்டிருந்த போது, அன்னைக்கு அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டாக இருந்த ட்ரம்ப், இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து அன்னைக்கு டெல்லியில் ஒரு விருந்து கொடுக்குறாங்க. அந்த விருந்தில் பிரதமரோடு கலந்துட்டார் ஏஆர் ரஹ்மான். ஆனா டெல்லியில கலவரம் நடந்துட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில ஒரு விருந்து கலந்துக்கிட்டார். ரகுமானை பொறுத்த வரைக்கும் ரகுமானே ஒரு அவர் என்ன சொல்றது, அவர் ஒரு சார்பு நிலையில் உள்ளவர்கள் கிடையாது. இப்ப அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது. மரகதமணி அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து ஆஸ்கார் கிடைச்சு RRR படத்துக்கு. அந்த பாட்டை கேட்கிறப்ப நமக்கே தெரியும் இந்த படத்துக்கு எப்படி ஆஸ்கார் கொடுத்தாங்கன்னு. இப்ப என்னடா கதைன்னு பாக்குறப்ப அவரை வந்து பின்னாடி இருந்து அவங்க ப்ரொமோட் பண்றாங்க, பாஜக ப்ரொமோட் பண்றாங்க, அது ஒரு அரசியலை கொண்டு வர்றாங்க. RRR படத்துக்கு எப்படி கிடைச்சு நாக்குன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு எப்படி ஆஸ்கார் கொடுத்தாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மொழி மர்மமாவே இருக்கு. மர்மம் கிடையாது, இவங்க பெரிய அளவுல போய் ப்ரொமோட் பண்ணி பல 100 கோடி ரூபாயை ப்ரொமோட் பண்ணி அந்த ஜூரி சிட்டி எல்லாம் போய் அதை வந்து பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணி அந்த ஒரு பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய பின்னாடி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப அங்க ஒரு தனக்கான ஒரு இசையமைப்பாளரை அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க மரகதமணி. அப்ப அந்த சித்தாந்தத்தில் உள்ளவரை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ராஜமௌலியுடைய அப்பாவெல்லாம் அந்த சித்தாந்தத்தில் உள்ளவர் தான். அந்த ஏறக்குறைய ஒரு உறுப்பினராகவே இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அது கிளாரிட்டி நமக்கு தெரியல. அப்ப சினிமாக்குள்ளேயும் ஒரு அரசியல் பூந்துருச்சு, சினிமாக்குள்ளேயும் அரசியலை பண்றாங்க, அது மத ரீதியான ஒரு அரசியலை பண்றாங்கிறது தான் அவர் பதிவு பண்றாரு. ஏன்னா கடந்த ஒரு 20 வருஷமா வந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரியில வந்து ரஹ்மானுக்கு அந்த மாதிரி எந்த விதமான சிக்கல் நடக்கலையே. அப்படிங்கும்போது அது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இப்போ நடக்குது அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணாரு. அதை வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் மனக்குமுறலை பதிவு பண்றாரு. இல்ல உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான தாட் இருக்கு, என்னுடைய படத்துக்கு நீங்க வந்து மியூசிக் போட மாட்டீங்க, நீங்க கங்கனா ரணாவத் வந்து நாட்டுக்கு நல்லா சொல்ல போறாங்க,
கங்கனா ரனாவத் உணர்ச்சி பூர்வமான ஒரு காதல் கதை சொல்லிட போறாங்களா, இல்ல மனித உணர்வுகளை சொல்லிட போறாங்களா, இல்ல வந்து சமூக ஒற்றுமைக்கு ஏதாவது படம் எடுத்துட போறாங்களா? கங்கனா ரனாவத் வன்மத்துக்கு இருக்கிற படத்தை எடுக்க போறீங்கிறது அவருக்கு தெரியுது, அது வேணாங்கிறாரு. என்னுடைய கலை இந்த சமூகத்தில் ஏதோ பதட்டம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை அவாய்ட் பண்றாரு. இதெல்லாம் மாறி மாறி இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு தரப்பு ஆதரவும் ஒரு தரப்பு எதிர்ப்புமா ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு. இப்ப அவரு இப்படி பேசுறாரு, ஏன் இப்ப வந்து பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்ப வந்து அவரு தனியா ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறமா அதில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இப்ப எல்லாமே பேசிடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கா, இல்லைன்னா வந்து இவரை டார்கெட் பண்றாங்களா அப்படின்ற ஒரு நிறைய கேள்விகள் இது சார்ந்து இல்ல. அவரை டார்கெட் பண்றாங்கிறது உண்மை. அவர் ஒரு அடையாளத்தோடு இருக்கிறதுக்காக அவர் டார்கெட் பண்றாரு அப்படிங்கிறது உண்மை. தொடர்ந்து அவரை நேரடியாக அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு அடையாளத்தை ரஹ்மான்ங்கிறது ஒரு ஆஸ்கார் அவார்டு வின்னர், இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கிய ஒரு இந்தியனை ஒரு மத ரீதியான அடையாளப்படுத்துறாங்க. பெரிய பாய், சின்ன பாய், கரிக்கட்ட பாய் அப்படின்னு அவரை ஒரு 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 மத ரீதியான அடையாளம். கனடாவில் ஒரு தெருவுக்கு பேர் ஏஆர் ரஹ்மான் ஸ்ட்ரீட்னு வச்சிருக்காங்க. அந்த நாடு பெருமைப்படுத்தியிருக்கு. லண்டன்ல நிறைய அவார்டுகள் கொடுத்துருக்காங்க. உலக நாடுகள் வந்து ஒரு கலைஞனா பாக்குறாங்க. ஆனா இங்கேயே அவர் ஒரு மதத்தின் அடையாளமா பாக்குறாங்க. ரஹ்மான் பர்சனலாவே அப்படி ஆள்கள் கிடையவும் செய்யாது. அவர் எப்பயும் போலதான் இருக்கிறார். அப்படிங்கும் போது அவரை வந்து அந்த என்ன நீ ஆஸ்கார் வாங்கினாலும் நீ பாய், பெரிய பாய் தானா அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய வழி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஏன் அவர் பேசணும் அப்படின்னா, இது உள்நோக்கத்தோட அவர் பேசல. இந்த மாதிரி இப்பதான் அந்த நடக்குது. கடந்த 30 வருஷமா 25 வருஷமா இந்தி படங்கள் இசையமைச்சிருக்கேன், எந்த விதமான எனக்கு பார்ஷியாலிட்டியும் கிடையாது. ஆனா இப்போ ஒரு கண்ணோட்டம் வந்திருக்கோ அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்திருக்கு, கடந்த 11 வருஷமா இருக்கு அப்படிங்கிறதுனால 8 வருஷத்துல நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறத சொல்றாரு. அதைத்தான் அது இப்ப சொல்ல வேண்டிய இப்ப நடக்குது, இப்ப சொல்றாரு, அவ்வளவுதான். இதுக்கு இப்போ இதோட சேர்ந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் பிரேசுடன் அவர் கொடுத்த இன்டர்வியூ எடுத்து வர போட்டுட்டு இருக்காங்க சார். அதுல வந்து அவரு என்ன இதில் பேசினதுல ஒருவேளை விலகிட்டாங்கன்றதுல பேசினாரு. அவர் இப்போ சொல்லியிருக்காரு, அவர் வந்து மாறினதுக்கு அப்புறமா அந்த அவங்க அம்மா வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் விபூதி குங்கெல்லாம் வந்து அழிச்சிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு கான்ட்ரிபியூஷனாக நிறைய விஷயங்கள் அதில் வந்து பேசியிருக்காரு. இப்போ அதை வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இதுல ஒரு பாதிப்பா வருது இல்லையா? இல்ல, அதுதான் எனக்கு அந்த அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன். நான் வந்து நெத்தியில திருநீர் வச்சுட்டு போனா அவங்க அம்மா அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த இஸ்லாமியர் வீட்லையும் எத்தனையோ பேர் உறவு முறையில் இருக்கிறாங்க, போறாங்க வர்றாங்க, கல்யாண பத்திரிகையில பேர் போடுறாங்க, அந்த வீட்டு கோயில் நிகழ்ச்சிக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, மசூதிக்கு போறாங்க. எந்த இஸ்லாமிய குடும்பத்திலையும் வீட்டுக்குள்ள போறவங்க திருநீர் அழிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாம அப்பதான் ரஹ்மான் வளர்ந்து வர ஸ்டேஜ், இவர் பெரிய கவிஞர். அப்ப அவர்கிட்ட இவங்க ஆர்டர் போட முடியுமாங்கிறது சந்தேகமா இருக்கு. ரஹ்மான் அப்பதான் வளர்ந்து வரக்கூடியது. அப்பயும் பிரைஸ்வுட் வந்து இளையராஜா பாட்டுல மீனமா பாட்டுல எழுதிட்டாரு. ஒரு பிரபலியமான ஒரு கவிஞர். அவருக்கு ஒரு பெரிய ரஹ்மானை இத்தனையும் சொல்ல போனா, ரஹ்மான் வந்து இசையமைப்பாளர் ஆறதுக்கு முன்னாடி இருந்தே பிரைஸ்வுடன் பழக்கம். அந்த குடும்பத்தோடு மிக நெருக்கமாக இருக்கிறார். அவங்க அப்பா காலத்துல இருந்தே நெருக்கமா இருக்கிறார். அப்போ ஒரு பெரிய கவிஞர் பிரைஸ்வுடன். அப்போ ஒரு பெரிய கவிஞர். அவர் இப்ப இல்ல, மறைந்துட்டாரு. அப்போ ஒரு பெரிய கவிஞர். இப்போ ஒரு அவருக்கு கீழே உள்ளவராக இருந்தா கூட, அவர்கிட்ட வேலை பார்க்குறவராக இருந்தா கூட நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கும். இப்ப நமக்கு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, டெய்லி நமக்கு ஒருத்தர் வராரு, அப்ப இதெல்லாம் வைக்காதீங்கன்னு சொல்லணும், அதுவே தப்பு. அது ஒரு அசிங்கம், அப்படி பேசவே கூடாது. அது அவங்களுடைய உணர்வுகள், அது விஷயம், ரெண்டாவது விஷயம். அது கூட ஒரு லாஜிக் இருக்குன்ற, சொல்றதுக்கு லாஜிக் இருக்கு. எங்க எனக்கு 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 என்னை விட பெரிய ஒரு நபர் சமுதாயத்திலையும் சரி, அந்த என்னோட சார்ந்த இண்டஸ்ட்ரியிலையும் சரி, ஒருத்தர் வீட்டுக்கு வரப்படி வராதிங்கன்னு இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு வராதிங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப என்ன உள்நோக்கத்தோடு சொன்னாரு? அப்ப அது நடந்திருக்கா என்னங்கிறதே அது சந்தேகத்துக்குரியதா இருக்கு. அந்த வீடியோ பார்க்கவே எனக்கு பாக்குறேன், எப்படி சொல்லியிருக்க முடியும்? ரஹ்மானே அவருக்கு சின்ன வயசுல தெரியும். அப்ப ரஹ்மான் அப்பதான் வளர்ந்து வர்றாரு. ஆனா இப்போ ஒரு பெரிய கவிஞர், அவர்கிட்ட போய் இவர் எப்படி சொல்ல முடியும்? அப்போ அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்காங்கிறது தெரியல. அது ஆனா அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது மாதிரி ஒரு கேவலமான செயல் எதுவும் கிடையாது. கண்டிப்பா சார். இப்போ நிறைய விஷயங்கள் இது சார்ந்து வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவரோட ரசிகர்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எப்படி நீங்க இப்படி பேசலாம், இதை நாங்க எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து இப்படி பேசுறது அப்படின்னு 2 தரப்புல இருந்து ஒன்னொன்னு வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் வந்து இது ரசிகர்களா சொல்லல, இது வந்து அவங்களா வந்து ஆட்களை வச்சு சொல்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு பக்கமும் இருக்குது.
நிறைய வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட்ல தான் அவர் நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காரு. அங்க இருந்த நிறைய பாடல்கள் இங்க வந்து தமிழ்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழை விட பார்க்கும்போது பாலிவுட்ல அதிகமா போயிருக்கு. இப்போ இப்படி நடக்கிறது ஒருவேளை நம்மளோட ஃபீல்டு முடிஞ்சு போயிடுச்சுன்னு ஏஆர் ரகுமான் யோசிக்கிறாரா, இல்லைனா வந்து அடுத்தது நம்மளோட பர்சனல் விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்றதுனால இப்போ ஓப்பன் அப் பத்தி பண்ணி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்பயும் ஹாலிவுட் படம் பண்ணிட்டு இருக்காரு, பாலிவுட்ல படம் பண்ணிட்டு இருக்காரு, தமிழ்லையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தை முடிச்சுட்டாங்க. அந்த படம் முடிச்சுட்டு இவருடைய மியூசிக் பண்ணணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 6 மாசமா காத்துக்கிறாங்க. எனக்கு தெரியும் அந்த கம்பெனி என்ன, யார் ப்ரொடியூசர், யார் டைரக்டர், அந்த படம் நான் பார்த்துட்டேன். இவர் எவ்வளவு பேமெண்ட் வேணாலும் கொடுத்துறேன். அழகான ஒரு வாழ்வியல் சொல்ற ஒரு லவ் ஸ்டோரி. ரகுமான் தான் மியூசிக் பண்ணணும்னு உட்காந்துக்கிறாங்க. இல்லை சார், நான் வந்து படம் வேற என்னுடைய படம் ஒர்க்கு நான் டைரக்ஷன் பண்ற மாதிரி பிளான்ல இருக்கிறேன், அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரகுமான் டைரக்ஷன் பண்ண போறதுக்காக ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களை வெயிட் பண்ண சொல்றாரு. ரொம்ப நாளா அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இப்போ வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் சும்மா இல்லை. இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைடு அவர் கான்செப்ட் பண்றாரு, ஹிந்தி படம் பண்றாரு, இங்கிலீஷ் படம் பண்றாரு, ராமாயணம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. வாய்ப்பு இல்லாமல் உணரல அவர் சில விஷயங்களே வேணாம்னு நினைக்கிறார். அதுதான் உண்மையை தவிர வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாரு, விரக்தியில பேசுறாருங்கிறதுலாம் யதார்த்தமான உண்மை கிடையாது. ஓகே சார். இன்னொன்று பார்க்குற நிறைய கமெண்ட்ஸ்ல என்ன வருதுன்னா, நீ வந்து உன்னோட பேர் வந்து திலீப் தானே, திரும்பி போ அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கொண்டாடிட்டு இருந்த ஒரு மக்கள் இப்படி ஒரு விஷயம் வந்த உடனே அப்படியே ஆப்போசிட்டா இப்படி மாறுறத வந்து எப்படி பாக்குறீங்க? முக்கியமா சினிமாக்குள்ள அதான் நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா தெரியும். திலீப்பாக இருந்தவர் ரகுமானாக மனமாற்றம் ஏற்பட்டு ஒரு மதத்தை ஏற்றுக்கிட்டார். ஆனால் அந்த அடையாளத்தை அவர் எங்கேயும் மறைக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. அப்படிங்கும் போது அவர் திலீப்பு தான் முன்னாடி திலீப்பாக தானே இருந்தேங்கிறான்னு சொல்றாரு. அதில் என்ன தப்பு இருக்கு? இப்போ அவங்களுக்கு என்னன்னா, ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு பேரோடு உலகம் தெரியக்கூடிய ஒரு நபராக மாறிட்டாரு. அப்போ இந்த பொது புத்தி ஒன்று இருக்கு. பாய்னா கறிக்கடை வச்சிருப்பாருப்பா, பிரியாணி கடை வச்சிருப்பாருப்பா, டப்புன்னு பிரியாணி தட்டுவாருப்பா, சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா பிரியாணி மாஸ்டர் குண்டா இருப்பாருப்பா, அவர் வந்து கொடுப்பாரு. இல்லைன்னா அந்த பாய்னா வந்து ஒரு கறிக்கடை வச்சிருப்பாரு, பாய் கறிக்கடை பாய், அருகில் கறி போட்டு பாய் அப்படின்னு ஒரு பொது புத்தி பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு நபர் அடையாளத்தோட வந்து ஒரு 2 ஆஸ்காரை வாங்கிட்டு வர்றாரு. அறிவார்ந்த தளத்தில் ஒரு கலைத்தளத்தில் ஒரு பயணிக்கிறார் அப்படிங்கிறத அங்கே வச்சு பார்க்கவே அவங்களால முடியல. கறிக்கடை பாயின்னு சொன்ன இடத்துல ஒரு ஆஸ்கார் வின்னருங்கிறத அவங்க வச்சு பார்க்கவே அவங்களால ஜீர்ணிச்சுக்கிற முடியல. ஆனா இந்த பார்வை இப்பதான் வந்திருக்கு. இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளதான் இந்த பார்வை வந்திருக்கு. அன்னைக்கு ஹாலிவுட்லயும் சரி பாலிவுட்லயும் சரி கொண்டாடி தள்ளினார்கள். அவங்க யாருமே ரகுமானுங்கிற பேரே அவங்க தெரியாது. ஒரு இசையமைப்பாளர் தான் பார்த்தாங்க. இன்னைக்கு ரகுமானுங்கிற பேர் தான் முன்னாடி நிக்குது. அப்ப இந்த பொதுத்தளத்தில் பாய் அப்படின்னாலே ஒரு முத்திரை இருக்கு. சினிமா திரைப்படங்கள்ல காட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, கறிக்கடை பாயா இருப்பாரு, இல்லாட்டி கள்ளக்கடத்தல் பண்ற பாயா இருப்பாரு, இல்லாட்டி வந்து பிரியாணி வச்சு கடை பாயா வச்சிருப்பாரு. அவர்கள் கேலிக்குரிய நபர்களாக, கிண்டல் பண்ணக்கூடிய நபர்களாக திரும்ப காமிச்சு அப்படியே பழக்கப்படி விட்டாங்க அந்த பொது புத்தியில. அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு பேரோட அடையாளத்தோட ஒரு உலக அரங்கில் போய் நின்று 2 ஆஸ்காரை வாங்கிக்கிட்டு வர்றப்ப வந்து அது அவங்களால வந்து அப்ப இருந்து ஒத்து போக முடியல, அதாவது பொருத்தி பார்க்க முடியல. அப்ப இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அந்த பழைய வன்மத்தை இப்ப கக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். அங்கே சுற்றி இங்கே சுற்றி மாட்டை கடிச்சு வருஷம் கடிச்சு கடைசியில் வந்து ஏஆர் ரகுமான் அவர்களுக்கே இப்படி ஒரு சூழ்நிலை கூட்டு வந்து விட்டாங்க. அதுக்காக அவர் வந்து ஒரு பதில் வீடியோவும் போட்டிருந்தாரு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி அதுவும் வந்து ஏன் இதை போடணும், இதை போடவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்களும் நிறைய பேர் கேட்குறாங்க. எங்கே போய் முடியும் இல்லை எதனால எப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். மிக்க நன்றி சார்.